சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 47. வட கலிஃபோர்னியாவில். லாஸ் ஏஞ்சல்ஸிலிருந்து 1900 பிப்ரவரி 22ஆம் நாள் வட கலிஃபோர்னியாவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோவை அடைந்தார் சுவாமிஜி. ஹான்ஸ்புரோ ஒரு வாரத்திற்கு முன்பே அங்கு சென்று சுவாமிஜியின் சொற்பொழிவுகளுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று முடிவாகியது. ஆனால் இந்த பணிக்கு தாம் போதுமா என்று ஹான்ஸ்புரோ தயங்கினார். அவரது சகோதரிகளும் சந்தேகித்தனர். சுவாமிஜிக்கு அதில் தயக்கமில்லை. ஒரு நாள் திடீரென்று சுவாமிஜி ஹான்ஸ்புரோவிடம், "நீ எப்போது சான் பிரான்சிஸ்கோவிற்கு போகிறாய்?" என்று கேட்டார். "நீங்கள் விரும்பினால் இப்போதே போகிறேன்" என்றார் ஹான்ஸ்புரோ. அதற்கு சுவாமிஜி மென்மையாக சிரித்துவிட்டு, "ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தால் அதிலிருந்து உன்னை எதுவும் விலக்கக்கூடாது. மற்றவர்களிடம் கேட்க வேண்டாம். உன் உள்ளத்தையே கலந்தாலோசனை செய். உள்ளம் சொல்வதன்படி செயல்படு" என்றார். அதன் பிறகு ஹான்ஸ்புரோ தயங்காமல் உடனடியாக கிளம்பினார். இதற்குள் வட கலிஃபோர்னியாவில் உள்ள ஓக்லாந்தில் நடைபெறவுள்ள சமய மாநாட்டில் பேசுமாறு சுவாமிஜிக்கு அழைப்பு விடுத்திருந்தார் மில்ஸ் என்ற பாதிரி. எனவே ஹான்ஸ்புரோ தாம் சென்ற நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியதில்லை என்று நினைத்தார். ஆனால் சுவாமிஜி, "அந்த ஏற்பாடுகள் நடக்கட்டும். நீ சென்று உன் திட்டப்படியே ஏற்பாடுகளை செய். அவர்கள் அழைத்திருந்தாலும் நாம் நம் காலில் நிற்பது நல்லது. அவர்களின் அழைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அங்கே எனது முதல் சொற்பொழிவை சுதந்திரமாக செய்ய விரும்புகிறேன். ஓர் அமெரிக்க பெண்ணை நம்ப நான் தயாராக உள்ளேன். அமெரிக்க ஆணை சில வேளைகளில் நம்பலாம். ஆனால் அமெரிக்க பாதிரியை ஒருபோதும் நம்புவதற்கில்லை" என்று கூறினார். இவ்வாறு சுவாமிஜியின் வட கலிஃபோர்னியா பணிகள் ஆரம்பமாயின. முதல் சொற்பொழிவை தனியாக அழைத்தார் சுவாமிஜி. பின்னர் ஏற்கனவே அழைக்கப்பட்டிருந்த சமய மாநாட்டில் கலந்து கொண்டார். சுவாமிஜியை அழைத்தவரான மில்ஸ் சிகாகோ சொற்பொழிவு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பேசியவர். அதன் பிறகு அவரது மனநிலையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. முன்பு கிறிஸ்தவ மதவெறியராக இருந்த அவர் பின்னர் பரந்த மனம் படைத்தவரானார். பல நாடுகளின் புனித நூல்களை படித்த பிறகு பைபிள் ஒன்றுதான் கடவுளின் வார்த்தை என்று கருதுவதை நான் விட்டுவிட்டேன். வாழ்க்கையின் முழு வளர்ச்சிக்கு பைபிள் ஒரு தடையாக உள்ளது. இந்த மனிதர் சுவாமிஜி எனது வாழ்க்கையையே மாற்றிவிட்டார் என்று கூறும் அளவிற்கு அவரது மனதில் மாற்றங்கள் ஏற்பட்டன. தொடர்ந்து அவர் கிறிஸ்தவ மத போதகராகவே இருந்தார். அவர் போதகராக இருக்கின்ற யூனிட்டேரியன் சர்ச்சில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் சுவாமிஜி வேதாந்தம் பற்றி பேசினார். அந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மிஸ் சாரா பாக்ஸ் எழுதுகிறார், "காவி உடுத்தி தலைப்பாகை அணிந்த அந்த அற்புத மனிதர் மெதுவாக அடிமேல் அடி எடுத்து வைத்தது போல் நடந்து மேடையை நோக்கி சென்றார். எதற்கும் அஞ்சாதவராக, எதையும் பொருட்படுத்தாதவராக அவர் காணப்பட்டார். பேரலை ஒன்று தவழ்ந்து செல்வதைப் போல் ஆற்றலுடன் நடந்து சென்றார் அவர். அவரது முதுகு ஒரு கம்பி போல் நேராக இருந்தது. அவர் மேடையில் சென்று நின்று நீண்ட நேரம் பார்வையாளர்களை பார்த்தார். பிறகு பேசத் தொடங்கினார். அதன் பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது. நேரான கேள்விக்கு நேரான பதில், கேலியான கேள்விக்கு கேலியான பதில் என்று ஒரு கணம் கூட தாமதமின்றி அவரிடமிருந்து பதில்கள் வந்தன. சுவாமிஜி, "உங்கள் நாட்டில் பச்சிளம் குழந்தைகளை முதலைகளிடம் எறிவார்களாமே, உண்மையா?" என்று ஒரு பெண் பழைய அதே கேள்வியை கேட்டார். சுவாமிஜியும் சட்டென்று, "மேடம், உங்கள் நன்றி கூறல் நிகழ்ச்சிகளில் பச்சிளம் குழந்தைகளை பரிமாறுவார்களாமே, உண்மையா?" என்று பதில் கேள்வி கேட்டார். இந்த கேள்வி சுவாமிஜியிடம் பல முறை கேட்கப்பட்டுள்ளது. அதற்கு அவர் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பதில்களை கூறினார். அவை ஒவ்வொன்றும் வேடிக்கையானவை, சிரித்து மகிழத்தக்கவை. அவற்றில் சிலவற்றை காண்போம். 1. "உண்மைதான் மேடம், நான் மட்டும் எப்படியோ தப்பி வந்துவிட்டேன்." இவ்வாறு லாஸ் ஏஞ்சல்ஸில் கூறியிருந்தார். "என்னையும் எறிவதற்காக என் தாயார் எடுத்து சென்றார். நான் குண்டாக இருந்ததால் முதலைகள் என்னை விழுங்க மறுத்துவிட்டன" என்று ஓரிடத்தில் கூறினார். "ஆமாம், என்னையும் எறிந்தார்கள். நான் குண்டாக இருந்ததால் முதலைகளால் விழுங்க முடியவில்லை. இப்போது நான் குண்டாக இருக்கிறேனே என்ற எண்ணம் எழும்போதெல்லாம் அந்த முதலை நிகழ்ச்சியை எண்ணி ஆறுதல் பெறுகிறேன்" என்று ஓரிடத்தில் கூறினார். இன்னொரு இடத்தில், "உண்மைதான், என்னையும் எறிந்தார்கள். ஆனால் உங்கள் ஜோனாவைப் போல் நான் வெளியில் வந்துவிட்டேன்" என்றார்.
சில வேளைகளில் பொதுவாக குழந்தைகள் என்று சொல்லாமல் குறிப்பாக பெண் குழந்தைகளை எறிவது பற்றி கேட்பார்கள். அதற்கும் சுவாமிஜியின் பதில்கள் கேட்டவர்களை சிரிக்க வைக்கும் விதமாகவே இருந்தது. ஆமாம், ஒருவேளை பெண் குழந்தைகள் மென்மையாக இருப்பார்கள், முதலைகள் கடித்து சாப்பிட சுலபமாக இருக்கும் என்பதற்காக பெண் குழந்தைகளை எறிவார்கள் என்று ஓரிடத்தில் கூறினார். இன்னொரு இடத்தில், எல்லா பெண் குழந்தைகளையும் எறிந்ததில் இப்போது இந்தியாவில் பெண்களே இல்லை, பிள்ளை பெற்றுக்கொள்வது கூட ஆண்கள்தான் என்றார். கேள்வி கேட்பவர் உட்பட அனைவரும் வயிறு வலிக்க சிரித்தார்கள் என்பதை சொல்ல வேண்டியது இல்லை அல்லவா? சில வேளைகளில் முட்டாள்தனமான கேள்விகள் கேட்கும்போது சுவாமிஜி அந்த முட்டாள்தனத்தை சுட்டிக்காட்டி அவர்களை செய்யும் கேலியில் அவர்கள் வெட்கி தலை குனிவார்களாம். ஒருமுறை ஒரு பெண் அப்படி வெட்கப்பட்டு நாற்காலிக்கு பின்னால் சென்று ஒளிந்து கொண்டாள். உடனே சுவாமிஜி, அது உங்கள் தவறல்ல மேடம், இப்படி ஒரு கேள்வியை நான் கேட்டிருந்தால் நானும் அப்படித்தான் ஒளிந்திருப்பேன் என்றார். ஆனால் வடக்கு கலிஃபோர்னியாவிலும் சொற்பொழிவுகள் மூலம் பணம் பெரிதாக கிடைக்கவில்லை. தேவையான அளவு விளம்பரம் இல்லாததே அதற்கு காரணமாக இருந்தது. 2 வாரங்கள் பல சொற்பொழிவுகள் செய்த பிறகும் வேண்டிய அளவு பணம் கிடைக்கவில்லை. பணத்தை பொறுத்தவரையில் வடக்கு கலிஃபோர்னியாவில் முற்றிலும் தோற்று போய்விட்டேன். லாஸ் ஏஞ்சல்ஸை விட இங்கு நிலைமை மோசமாக உள்ளது. இலவச சொற்பொழிவு என்றால் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். பணம் கொடுக்க வேண்டுமென்றால் ஒரு சிலரே வருகிறார்கள். மேடை சொற்பொழிவு பணி என் அளவில் அநேகமாக தேர்ந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும். ஆனாலும் வலுக்கட்டாயமாக சொற்பொழிவுகளை நிறுத்துவது என்பது முடிவை விரைந்து வரவேற்பதே ஆகும். பயண செலவிற்கு வேண்டிய பணம் கிடைத்ததும் இங்கிருந்து புறப்படுவேன். லாஸ் ஏஞ்சல்ஸில் கிடைத்த $300 என்னிடம் உள்ளது. அடுத்த வாரம் இங்கு சொற்பொழிவு செய்வேன். அதன் பிறகு நிறுத்திக் கொள்வேன். அந்த சுமையிலிருந்து எவ்வளவு விரைவில் விடுபடுவேனோ அவ்வளவு நல்லது என்று எழுதுகிறார் சுவாமிஜி. $1000 நியூயார்க்கில் அவர் லெக்கட்டிடம் சேமிப்பாக வைத்திருந்தார். இது அவரது ராஜயோக நூலை விற்ற பணத்துடன் கேத்ரி மன்னர் அவருக்கு அவ்வப்போது அளித்த பணமும் ஆகும். இதனை தம் தாய், பாட்டி, சகோதரர்கள் ஆகியோருக்காக ஒதுக்கி வைத்திருந்தார் அவர். ஏற்கனவே பல இடங்களில் கூறியது போல் தம் தாய்க்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்ச்சி சுவாமிஜியின் மனதில் இடையறாது இருந்து வந்துள்ளது. வாழ்வெல்லாம் நான் என் ஏழை தாய்க்கு ஒரு தொல்லையாக இருந்து வந்துள்ளேன். அவளது வாழ்க்கை ஒரு தொடர் துயரமாகவே இருந்துள்ளது. முடிந்தால் அவளுக்கு ஒரு சிறிது மகிழ்ச்சியை தருவதே என் கடைசி முயற்சி. நான் அதையெல்லாம் திட்டமிட்டு வைத்துவிட்டேன். வாழ்நாள் முழுவதும் நான் உலகின் அன்னைக்கு சேவை செய்து வந்துள்ளேன். அது முடிந்து போயிற்று. இனியும் அவளுக்காக என்னால் உழைக்க முடியாது. வேறு பணியாளர்களை அவள் தேடிக்கொள்ளட்டும். நான் வேலை நிறுத்தம் செய்கிறேன் என்று எழுதுகிறார் சுவாமிஜி. ஆனால் சுவாமிஜியின் வேலை நிறுத்தம் நடைபெறாமலே போய்விட்டது. கடைசி வரை ஒரு நாள் கூட அவரால் இந்த வேலையிலிருந்து விடுபட இயலவில்லை. சில காலம் ஆலன் என்பவர் சுவாமிஜியின் சொற்பொழிவுகளுக்கு அவருடன் உதவியாக சென்று வந்தார். ஒரு நாள் சொற்பொழிவுக்கு செல்லும்போது சுவாமிஜி அவரிடம், இன்று நான் இந்தியாவை பற்றி பேசப் போகிறேன். இது எனக்கு மிகவும் பிடித்த தலைப்பு என்பது உங்களுக்கு தெரியும். இந்த தலைப்பில் நான் பேசத் தொடங்கினால் எங்கே எப்போது நிறுத்துவது என்பது எனக்கு தெரியாது. எனவே நான் நீண்ட நேரம் பேசினால் ஏதாவது சைகை மூலம் தெரிவியுங்கள் என்று கூறினார். சரியாக 8 மணிக்கு சொற்பொழிவு ஆரம்பமாயிற்று. 10 மணியை தாண்டிய போது சுவாமிஜிக்கு சைகை செய்ய நினைத்தார் ஆலன். எனவே அரங்கின் கடைசி வரிசையில் சென்று நின்று கொண்டு தமது கைக்கடிகாரத்தை கழற்றி சுவாமிஜி பார்க்கும்படி கையை தூக்கி கடிகாரத்தை ஆட்டினார். சுவாமிஜி அதனை உடனே கண்டுகொண்டார். ஆனால் நிறுத்துவதற்கு பதிலாக அதோ கடிகாரத்தை அசைத்து நான் நிறுத்த வேண்டும் என்று நினைவுபடுத்துகிறார்கள். நானோ இப்போதுதான் ஆரம்பிக்கவே செய்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு தமது சொற்பொழிவை தொடர்ந்தார். நீண்ட நேரம் பேசிய பிறகு நிறுத்தினார். குறிப்பிட்ட எந்த இடத்திலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சுவாமிஜி எந்தெந்த இடங்களில் தங்கினார், எத்தனை சொற்பொழிவுகள் செய்தார் என்பதெல்லாம் நிர்ணயிக்கப்படாத விஷயங்கள். காலம் செல்ல செல்ல புதிய கண்டுபிடிப்புகள் பல புதிய செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றன. சான் பிரான்சிஸ்கோவில் இந்த நாட்களில் குறைந்தது 61 சொற்பொழிவுகள் செய்துள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மிஸ் ஈடா ஆன்சன் குறிப்பிடுத்திருந்த 16 சொற்பொழிவுகளை தவிர வேறு எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. மார்ச் 18ஆம் நாள் சுவாமிஜி ஆற்றிய உலகிற்கு புத்தரின் செய்தி என்ற சொற்பொழிவை கேட்ட
எர்னஸ்ட் சி ப்ளவுன் என்பவரின் அனுபவத்தை கேட்போம். அவர் மத விஷயங்களில் ஈடுபாடுள்ள இளைஞர். ஒரு நாள் அவர் மிலிட்ஸ் என்ற மத போதகரின் சொற்பொழிவுக்கு சென்றார். அன்றைய சொற்பொழிவில் அந்த போதகர், உண்மைக்காக அனைத்தையும் துறப்பது பற்றி நான் உங்களிடம் பலமுறை கூறியிருக்கிறேன். அத்தகைய ஒருவர் இருந்தால் எங்களுக்கு காட்டுங்கள் என்று நீங்கள் என்னிடம் கேட்டுள்ளீர்கள். இதோ அத்தகையதோர் உண்மை துறவியை உங்களுக்கு காட்டுகிறேன். அவர் சமீபத்தில் இந்தியாவிலிருந்து வந்துள்ளார். அவரது பெயர் சுவாமி விவேகானந்தர். நீங்கள் அனைவரும் சென்று அவரது சொற்பொழிவை கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்தியாவின் மாபெரும் ஆச்சாரியர்கள் மற்றும் மாபெரும் முனிவர்களில் இவர் ஒருவர் என்று அறிவித்தார். இதற்கு பிறகுதான் ப்ரவுன் சுவாமிஜியின் அன்றைய சொற்பொழிவுக்கு வந்திருந்தார். அவரது நினைவு குறிப்பை காண்போம். நாங்கள் சென்றபோது சுவாமிஜி வந்திருக்கவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு காவியுடை அணிந்த ஒருவர் அருகிலுள்ள சிறிய அறையிலிருந்து மேடையை நோக்கி சென்றார். இவர் யார், சக்கரவர்த்தியாக இருப்பாரோ என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன். சிலவேளை தெய்வம் நேரில் வந்து நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அவரது நடை. ஆழப்பிறந்த ஒருவரின் நடை அது. அவர் சென்று மேடையில் அமர்ந்ததும் பார்வையாளர்களிடையே பலத்த கைத்தட்டல் ஒலி எழுந்தது. அவர் இந்த ஒலியால் எந்த சலனமும் இல்லாதவராக அமர்ந்திருந்தார். அவரது அகத்தில் நிறைந்திருந்த பூரண அமைதி முகத்தில் பொலிந்தது. சிறிது நேரத்தில் அவர் எழுந்து பார்வையாளர்களை நோக்கி தமது கைகளை உயர்த்தினார். கூட்டத்தினரிடையே அந்த கணமே பூரண அமைதி நிலவியது. இவ்வளவு பெரிய கூட்டத்தை தமது கையசைவு ஒன்றினாலேயே கட்டுப்படுத்த வல்ல இவர் யார்? பலருக்கு தலைவராக இருப்பவர் இவர் என்று தோன்றுகிறது என்று மீண்டும் எனக்குள் தோன்றியது. பிறகு அவர் பேச ஆரம்பித்தார். நிறைவுற்றதும் அனைவரும் வரிசையில் நின்று அவருடன் கை குலுக்கினர். பலரிடம் அவர் ஓரிரு வார்த்தைகள் பேசினார். என்னிடமும் ஏதோ கூறினார். அவரது சொற்பொழிவை கேட்ட டாம் என்பவர் பரவசத்துடன் கூறினார், நான் ஒருவரை சந்தித்தேன். அவர் மனிதர் அல்ல, தெய்வம். அவர் சத்திய வார்த்தைகளையே பேசுகிறார். இந்த சொற்பொழிவு நிறைவுற்றதும் குரோனிக்கிள் பத்திரிகையின் நிருபர் சுவாமிஜியை பேட்டி கண்டார். சுவாமிஜியின் சொற்பொழிவை குறிப்பெடுத்துவிட்டு அதனை பத்திரிகையில் வெளியிடுவதற்கு அவரது புகைப்படம் ஒன்றையும் கேட்டார். பல பத்திரிகைகளில் வெளிவந்த ஒரு படத்தை ஒருவர் அவரிடம் கொடுத்தார். அது பல இடங்களில் பத்திரிகைகளில் வெளிவந்திருந்தாலும் சுவாமிஜிக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. நிருபர் கேட்டார், சுவாமிஜி, அது உங்களைப் போல் இல்லை. சுவாமிஜி சிரித்தபடியே, உண்மைதான். ஓதல்லோ நாடகத்தில் வரும் மூரை போல் நான் யாரையோ கொல்லப்போவது போல் உள்ளது. அப்படி ஒரு தோற்றத்தை அந்த படத்தில் காண இயலவில்லை. எனவே அனைவரும் சிரித்தனர். நிருபர் அந்த படத்தை பயன்படுத்தவில்லை. பேட்டி தொடங்கியது. நிருபர் கேட்டார், சிகாகோ சர்வமத மகாசபைக்கு பிறகு நீங்கள் உங்கள் தாய்நாட்டிற்கு சென்றபோது மன்னர்களும் உங்கள் காலடியில் மண்டையிட்டு வணங்கினார்கள். பல மன்னர்கள் தெருவழியாக நீங்கள் அமர்ந்திருந்த வண்டியை இழுத்து சென்றார்கள் என்றெல்லாம் பத்திரிகைகளில் வந்துள்ள செய்தி உண்மையா? நாங்கள் எங்கள் மத தலைவர்களை இப்படியெல்லாம் கொண்டாடுவது கிடையாது என்று கேட்டார். சுவாமிஜி கூறினார், அது பற்றியெல்லாம் பேசுவது அவ்வளவு சரியில்லை. ஒன்று மட்டும் சொல்லலாம், இந்தியாவில் மதம்தான் ஆள்கிறது, பணம் அல்ல. நிருபர் கேட்டார், ஜாதி விஷயம்? சுவாமிஜி சிரித்தபடி கூறினார், உங்கள் 400 பெரிய மனிதர்கள் விஷயம் என்ன? இந்தியாவில் உள்ள ஜாதி பிரிவுகளை பற்றி மேலை நாட்டினரால் அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ இயலாது. அது எந்த குறைபாடும் அற்ற ஒரு முறை என்று நாங்கள் சொல்லவில்லை. உங்களிடையே உள்ள பாகுபாட்டு முறைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். அது எந்த விதத்திலும் எங்கள் பிரிவுகளை விட மேம்பட்டதாக தோன்றவில்லை. ஒரு நிரந்தரமான ஜாதி அமைப்பை செயல்படுத்துவதில் வெற்றி கண்டுள்ள ஒரே நாடு இந்தியாதான். இந்த நிலையில் உங்கள் மூட நம்பிக்கைகளையும் பிரிவுகளையும் நாங்கள் ஏன் பின்பற்ற வேண்டும்? நிருபர் கேட்டார், நீங்கள் எல்லா விதத்திலும் சுதந்திரத்தை பற்றி போதிக்கிறீர்கள். உங்கள் நாட்டிலோ இதை உண்ணக்கூடாது, அதை உண்ணக்கூடாது, இவனை இவள் திருமணம் செய்யக்கூடாது என்பன போன்ற கட்டுப்பாடுகள் நிறைந்துள்ளன. நீங்கள் போதிக்கும் சுதந்திரம் அங்கே செயல்முறையில் சாத்தியமா? சுவாமிஜி கூறினார், சாத்தியமில்லை. ஆனால் ஜாதி விதிகளின் தேவையை இந்தியா கடந்து செல்லாதவரை அங்கே ஜாதிகள் இருக்கவே செய்யும். நிருபர் கேட்டார், வெளிநாட்டினரோ நாத்திகரோ சமையல் செய்த உணவை நீங்கள் உண்ணக்கூடாது என்பது உண்மையா?
சுவாமிஜி கூறினார், இந்தியாவில் சமையல்காரன் வேலைக்காரனாக கருதப்படுவதில்லை. அவன் அதே ஜாதி அல்லது உயர்ந்த ஜாதியினராக இருக்க வேண்டும். ஒருவன் தொடுகின்ற உணவு அவனது ஆளுமையின் பதிவை பெறுகிறது. மனிதன் தன்னை வெளிப்படுத்த உடம்பு முக்கியம். அந்த உடம்பு உணவால் உருவாக்கப்படுகிறது. எனவே உண்ணும் உணவு விஷயத்தில் கவனம் தேவை என்பது அறிவுறுத்தப்படுகிறது. சில உணவு ஆன்மீக வளர்ச்சிக்கு சாதகமாகவும் சில பாதகமாகவும் அமைகின்றன. உணவிற்காக நாங்கள் உயிரினங்களை கொல்வதில்லை. அத்தகைய உணவு தூல உடம்பை வளர்க்கும், ஆன்மீக உடம்பை வளர்க்காது. உயிர் இந்த தூல உடம்பை விட்டு போகும்போது ஆன்மீக உடம்பையே துணையாக கொள்கிறது. எனவே ஆன்மீக உடம்பின் வளர்ச்சி முக்கியம். அது மட்டுமின்றி உணவிற்காக உயிர்களை கொல்லும்போது கொல்பவனுக்கு பாவமும் வந்து சேர்கிறது. அப்பாடா என்று தன்னை அறியாமலேயே கூவினார் நூறுபர். உணவில் இவ்வளவு பிரச்சனையெல்லாம் இருக்கிறது என்பது அவருக்கு புதுமையாக இருந்திருக்க வேண்டும். உயிர்கள் எல்லாம் மனிதனுக்காக படைக்கப்பட்டுள்ளன என்ற கருத்தையே அறிந்திருந்த அவர் சுவாமிஜியின் கருத்தை கேட்டதும் திடுக்கிட்டார். அவற்றிற்கும் உயிர் உண்டு என்று சுவாமிஜி கூறியபோது ஆட்டுக்குட்டிகளும் கோழிக்குஞ்சுகளும் மாடுகளும் ஆவியாக அலைவது போன்ற கற்பனை என்னுள் எழுந்தது என்று வேடிக்கையாக குறிப்பிடுகிறார் அந்த நிருபர். சுவாமிஜி தொடர்ந்து கூறினார், இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒன்றே. மிக சாதாரணமான உயிரினம் முதல் மிக உயர்ந்த யோகி வரை அனைவரும் ஒன்றே. எல்லாம் ஒன்றே. நாம் அனைவரும் ஒன்றே. நீங்களும் நானும் எல்லோரும் ஒன்றே. இதை கூறிவிட்டு இந்த பொருளை தருகின்ற சமஸ்கிருத சுலோகம் ஒன்றை மிக இனிமையாக ஓதினார் சுவாமிஜி. அது ஒரு அழகிய காலை வேளை. சில்லென்று குளிர் இதமாக படர்ந்திருந்தது. அவர் அந்த அறையில் அங்குமங்குமாக நடந்தபடியே பதிலளித்து கொண்டிருந்தார். சில வேளைகளில் நின்று புகைப்பிடித்தார்.